உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த துஆவை நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள், இதா அஸாப அஹதகும் கம்முன் அவ் கர்புன், உங்களில் ஒருவருக்கு கம்முன் கவலை ஏற்பட்டால், கர்புன் அல்லது துன்பம் ஏற்பட்டால், ஃபல் யகுல் அவர் ஓதட்டும் சொல்லட்டும் என்று இந்த துஆவை கற்றுத்தருகிறார்கள். இன்னும் சில அறிவிப்புகளிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து இந்த துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். ஜமா அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்களாம், இந்த துஆவை கற்றுக் கொடுப்பார்கள் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். குடும்பம் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் யாரு? அவர்களுடைய சொல்லுங்க, மனைவிமார்கள். வேறு அவர்களுடைய பெண் பிள்ளைகள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. வேற யாரு சொல்லுங்க? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அடுத்தது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே போன்று பேர பிள்ளைகள் யாரு? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப அவர்களுடைய குடும்பத்தை ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்களாம், இந்த துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். அது என்ன துஆன்னு சொன்னா, அப்ப எந்த நேரத்தில் நம்ம இந்த துஆ ஓதணும் சொல்லுங்க? கவலை, அடுத்தது துன்பம் ஏற்படும் பொழுது. வாங்கதா, இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னு சொன்னா அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் இதுதான். ஒன்று கவலை, அடுத்தது என்ன? துன்பம். துன்பம் என்ற பொழுது நோய் நம்பலங்க எல்லாம் அதுல வரும், அப்படியே இல்லையா? அது என்ன துஆன்னு சொன்னா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅன். எல்லாரும் ஒரு ரெண்டு தடவை சொல்லுங்க. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஅன். இதோடைய கருத்து என்ன? நம்ம ஆரம்பத்தில் இந்த துஆல ரெண்டு தடவை அல்லாஹு அல்லாஹு என்று சொல்லுகிறோம். அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் அல்லாஹ் அவன் தான் ரப்பி, என்னுடைய இறைவனாக இருக்கிறான், என்னுடைய இறைவன். லா உஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துன்பம் கவலை வரும் பொழுது இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன? அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், அவனுக்கு நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், இணையாக்க மாட்டேன். ஒரு ஆழமான கருத்துள்ள ஒரு துஆ. அப்ப எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் யாரை முன்னோக்கணும்? அல்லாஹ்வை மாத்திரம் தான் முன்னோக்க வேண்டும். எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எது வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய யாரு? அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த துஆவை நீங்க என்ன செய்யுங்க, நம்ம எல்லாரும் மனனம் செய்து ஒவ்வொருவருக்கும் எல்லா நாளும் என்ன ஏதாவது ஒன்ன ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன் வந்து கொண்டே இருக்கும். எனவே நம்ம என்ன செய்யணும், இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே அதற்குரிய தீர்வை நம்ம ஆதரவு வைத்து நம்ம இந்த துஆவை ஓதி வருவோம்.